கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. வசனத்தினுடைய மைய பகுதி, கர்த்தர் நினைத்தருளினார். யார? நோவாவை, அவனோடு இருந்த பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் என்ன பண்ணார்? நினைத்தருளினார். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? அவங்க நம்முடைய தேவன் நம்மை நினைத்து கொண்டிருக்கிற தேவன். அதான் நம்ம ஒவ்வொரு அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நம்ம மறவாமல் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆக வேதத்தில் கூட அன்னாள் என்ற ஒரு சகோதரி குறித்து பார்க்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. கேலி, பரியாசம், நிந்தை, அவமானம். கேலி தாத்தா கூட சொல்றார், நீ குடிச்சு வெறிச்சிருக்கிற சொல்லி. ஆனால் கூட இவ்வளோ மத்தியில் அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணான். செபித்த பிறகு அவளுக்கு கிடைச்ச பதில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:19 அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அல்லேலூயா! கர்த்தர் அன்னாளை நினைந்தருளி சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேல் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி நியாயாதிபதியாகவும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற முதல் தீர்க்கதரிசியாகவும் கர்த்தர் உயர்த்தினார். அதே கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளுவார். அன்னாலை போல நாம் செபிக்கிறவர்களாக இருக்கணும். நோவாவை போல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாக இருக்கும்போது நம்மையும் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். செபிப்போமா? நேசிக்கிற நல்ல தாபனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களை நினைக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. சோதராம் தொடர்ந்து இப்படி அடிச்சூட்டில் நடக்க கிருபத்தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.